Jaalilo Gymkhaana. இது ஜாலிலோ ஜிம்கானா. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் 2 பேர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கான்னு கேட்குறீங்களா? இவங்க 2 பேருமே வசந்தத்தின் சிறந்த நடிகர்கள். இவங்க தொலைக்காட்சியில் வந்தாலே அவங்க காட்சிகள் பார்க்கும்போது நம்மளை பிரமிக்க வைக்கும். இதோ உங்களுக்காக ராஜேஷ், கண்ணன், சிவகுமார். வெல்கம். வாவ், நம்ம 3 பேரும் ஒரு சீன்ல வந்து ரொம்ப நாளாச்சுல. ரொம்ப நாளாச்சு. சரி சிவகுமார் அண்ட் ராஜேஷ், உங்க 2 பேரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் சிவகுமார், சமீப காலத்துல நீங்க வந்து ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கீங்க. ஐயோ, அதாவது 50-50 என்ன நிகழ்ச்சியில் இப்பதான் முடிஞ்சிருக்கு அந்த நிகழ்ச்சி. அதுல அவர் தான் ஹோஸ்ட். ரைட். ஒரு நடிகரா இருந்து ஒரு ஹோஸ்டா மாறல வந்து ஒரு டிரான்சிஷன் இருக்கும். கஷ்டம் சில நேரங்கள்ல. ஏன்னா வந்து பல விஷயங்களை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து மனப்பாடமா வேற சொல்லணும்ல. உங்களோட ஜேர்னி பத்தி சொல்லுங்க. 50-50ல ஹோஸ்டிங்லாம் பண்ணது கிடையாது, அதாவது ஸ்டூடியோ ஹோஸ்டிங். ஸோ அவங்க வந்து இந்த கேட்டப்ப நீங்க பண்றீங்களா, வெங்கா சார் வந்து கேட்டப்ப நான் உடனே சொன்னேன், நான் பண்றேன் சார், நீங்க சொல்லி கொடுக்குறதா நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் தைரியமா சொல்லிட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ இங்க ஒரு சைட்டு ஓடுது, இங்க வர டைலாக் பார்க்கணும், அங்க என்ன நடக்குது சொல்லணும், ரூல்ஸை சொல்லணும். இட் வாஸ் ட்ரூலி அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னை பத்தி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்ல வந்து சில நம்பர்ஸ்லாம் வந்து எனக்கு உண்மையில என்ன சொல்ல தெரியல. அதாவது அங்க வந்து $38,900 போட்டிருக்கு. அதை டக்குன்னு சொல்லணுமே. நான் அம்மாட்ட போய் நான் சொல்ல போறேன், அம்மா 38,900 வெள்ளி வேணும் அப்படின்ட்டு வந்து இப்போ கொஞ்சம் வருது. அந்த நேரத்தில் அதெல்லாம் வரல. ஏன்னா we don't use அதை. ஸோ அதனால வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் ஐ ஹேவ் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். அதாவது நம்மளோட ஹோஸ்ட் பண்ற ஜாம்பவாங்ஸ்லாம் இருக்காங்களா, எல்லாருக்கும் தெரியும் அவங்க யாருன்னு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். இருந்தாலும் 50-50 அருமையா படிச்சிருந்தீங்க. வெல் டன். தேங்க்யூ. நீங்க சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ. ராஜேஷ், நீங்க ஆரம்பிச்ச உங்க ஜேர்னி, அதாவது தொலைக்காட்சியில, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன வயசுல நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த டைம் SBC. ஸோ அங்கிருந்து வந்தேன். இந்த மாதிரி யாருக்கு நடிக்க ஆர்வம் இருக்குது அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சது பாத்ரூமில் பாட தெரியும் கொஞ்சம் கொஞ்சம், அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பெருசாக அதை பற்றிலாம் தெரியாது, ரசிப்பேன். பட் வேறு அனுபவம் கிடையாது. வந்து சொன்னாங்க, யாருக்கு நடிக்க போகிறாங்கன்னா நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. அப்படியே உட்காந்துருந்தேன். சரி, நமக்கு இல்லை. அப்போ சொன்னாங்க, நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பயன் கொடுக்கணும். அப்படிதான் ஆரம்பிச்சுங்க. நீங்க அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஆரம்பிச்சு அப்போ அதில் வந்து நானும் ஆனந்த கண்ணன் ஒரே பள்ளியில் படித்தோம். அவர் தான் டீச்சர் கொண்டு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி சொல்லியிருந்தார். அதில் கதாபாத்திரங்கள் இருந்துச்சு. சுற்றி ஒய்யா அது ஒய்யா ஒய்யோன்னு காவலர்கள் இருப்பாங்க. காட்டு தலைவன்னா காட்டு தலைவர் சும்மா கோஷம் போடுறதுக்கு இருப்பாங்களே, ஒய்யா ஒய்யா ஒய்யான்னு சொல்லிட்டு. இது உண்மையில தான் என்ன டயலாக், ஒய்யா 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 ஹோ, ஒய்யா 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 ஹோ. முதல்ல அதுதான் சொன்னாங்க. ஓகே, அவன் மன்னன் செய்கிறான் கண்ணா. அப்புறம் வந்து அமைச்சர் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு செய்ய சொன்னான். அப்புறம் காட்டு தலைவர் வந்து காட்டு தலைவை மாற்றி இன்னும் ஃப்ரெண்டு ஒருத்தர் செய்ய சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து அந்த ஒய்யா ஒய்யா இது கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஓ நான் பண்ண முடியாதுன்னு. பண்ணால் நான் காட்டு தலைவர் பண்ணுவேன், இல்லை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். சில விஷயங்கள் மாறவே இல்லை ராஜேஷ் பற்றி. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சு. அது ஒன்றுமே தெரியாது, இத்தனைக்கும் ஒன்றும் தெரியாது, நடிப்பு பற்றி தெரியாது, இதுவும் தெரியாது. பட் ஐ ஃபெல்ட் அது பண்ணலாம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். தொலைக்காட்சிக்கு எப்படி ஆரம்பிச்சது? அதுதான் தொலைக்காட்சிக்கு தான். இது என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து இந்த நாடகத்தை வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து கேமரா டைரக்ஷன் வந்து வேலுவியன் சார் பண்ணார். அங்கே வந்து ஆக்டிங் கற்றுக் கொடுத்தது சின்ன தம்பின்னு. அவர் தான் எனக்கு முத நடிப்புனா என்னன்னு கற்றுக் கொடுத்தவர். அவர் தான் முத வந்து அவங்க அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கூலில் கொடுத்தோன்னே எங்களுக்கு படித்து காமிச்சிட்டு இப்படி நடிக்கணும், இப்படி மாடுலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரம் கொடுத்தாங்க. அதனால எனக்கு அது ஏன் கேட்டேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அந்த நாடகத்தோட தலைப்பு என்னன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அங்கிருந்து வந்து சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து ராமாயணம் மகாபாரதம் செஞ்சாங்க. ஸோ அதில் வந்து நானும் கண்ணாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அப்படி தான் வந்து இளையர்கள் நாடகம். அப்புறம் அதுலேருந்து மகாபாரதம், புறநாற்று காட்சிகள், தளபதி, மன்னன், இப்படி நிறைய இலக்கிய RDG அங்கே சேர்ந்தவர்கள் தான் இந்த ரவீந்திரன், என் நண்பர் ரவீந்திரன். அங்கே வந்து நாங்கள் அங்கே நடித்தவர்கள்லாம் சேர்ந்து ரவீந்திரனுக்கு தான் மேடை நாடகம் போடணும் அப்படின்னு பெரிய ஆவா உண்டு. RDGல நீங்கள் ஃபவுண்டிங் மெம்பர்ல ராஜா? ஆமாம், நான், கோபு, ஆனந்த கண்ணன், ரவி வேலு, அந்த மாதிரி ஒரு 6-7 பேர் ஃபுல்லாக எல்லாம் இருந்தோம். அங்கே இருந்து அப்புறம் ரவீந்திரன் வாஸ் த மெயின். இது அவருக்கு தான் வந்து நம்ம மேடை நாடகம் போடணும், ரொம்ப அழகான தமிழ் எழுதக்கூடியவர், கதை வசனங்கள்லாம் எழுதக்கூடியவர். அவர் வந்து பண்ணணும்னு சொன்னால் சரி பண்ணுவோமே, அப்போல்லாம் நம்ம ஜாலியாக பசங்களாக படிச்சுட்டு இருக்கதான் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஆரம்பித்த குழு வந்து நீங்கள் வந்து பள்ளி பருவத்தில் ஆரம்பிச்சு RDGக்கு வந்து அப்போ வந்து RDG கிடையாது. அப்போ வந்து இளையர் நாடக குழு தான். அப்போ மேடை நாடகம் போட்டு எல்லாரும் பூரிச்சு போனாங்க. ஓ, இளையர்களை வந்து இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க, இவ்வளோ நடிக்கணும்னு சொல்லிட்டு. என்ன ஒரு விஷயம் தான், தமிழ் முரசெல்லாம் நல்ல ரைட்டப்ஸ் எல்லாம் வந்துச்சு, எழுதுனாங்க நம்ம பற்றி. ஆனால் என்ன சொன்னாங்க, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இளையர்களாக இருப்பீங்க,
ஏன் இளையர் நாடகம்னு வச்சிருக்கீங்க, வேறு ஏதாவது வச்சா என்ன அப்படின்னு. அப்போ எல்லாரும் வட்ட மாநாடு மேசி போட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். என்ன குளிக்க போடுங்க, ஓகே $1 பண்ணணும்னு சொல்லி. அதில் என்ன ஞாபகம் இருக்குது, எவனோ ஒருத்தன் தாமரை குரூப்னு போட்டு வச்சிருக்கலாம். தாமரை குரூப் இந்த மாதிரி நிறைய குரூப். கடைசி வரைக்கும் அன்றைக்கி ஒரு 5 மணி நேரம் பண்ணோம். பல விதமான பெயர்கள் எதுவுமே ஒத்து வரல. எந்த பேர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வரணும். பட் கடைசி வரைக்கும் அது ஒத்து போகல. சரி, எப்போ தான் அந்த பேர் தேர்ந்தெடுத்தீங்க? அதுதான் ஒரு ட்ராஜடி. அது என்னாச்சுன்னா, அந்த டைமில் அவர் ஓலோவில் படிச்சுட்டு இருந்தார், தவறி இறந்துட்டார் ரவீந்திரன். தமிழ் வாழணும், தமிழ் கலை வாழணும் ஆசைப்பட்ட நண்பர். சரி, அவர் பேர்லேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அது ரவீந்திரன் வச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்போலேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து. சரி, நீங்கள் பண்ண ரோல்ஸ்லேயே வெற்றி அடைஞ்சிட்டு சொன்னால் எந்த ரோல் சொல்லுவீங்க, எந்த ட்ராமாவை சொல்லுவீங்க? அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலி. அது எனக்கு ஒன்று சொன்ன போதும். அந்த நாள் அது எனக்கு பெரிய ஹிட் கொடுத்துச்சு. எனக்கு அந்த ட்ராமா ஒரு மெகா ஹிட்டில் அதில் உங்களுக்கு பிரதான ஒரு நாமினேஷன் கிடைச்சது சிறந்த நடிகர்கள். 2001 ஒரு விஷயம் நடந்துச்சு பிரதான விழாவில். என்னன்னா, அவருக்கு நாமினேஷன். அந்த நிகழ்ச்சியில் நான் தான் ஹோஸ்ட். ஒரு ஹோஸ்டாக இருக்கும்போது நம்ம நண்பர்கள்லாம் வந்து நாமினேஷன் கிடைச்சாலே நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் தான். அவங்க தான் வின் பண்ணணும்னு நம்மளாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வந்து அந்த நாமினேஷன் அவர் வின் பண்ணல. ஆமாம், இன்ஃபேக்ட் அந்த வருஷம் வந்து நான் 4 ட்ராமாவுக்கு நாமினேட், பெஸ்ட் ஆக்டர். 4 ட்ராமா, டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஒன்று வந்து பீரியாடிக் ட்ராமா, ஊரில் போய் ஷூட் பண்ணது. 6mm ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க சிங்கப்பூருக்கு. அப்போ அதில் பண்ணேன். அதில் சந்திரமோகனுக்கு தான் டைரக்டர். அதுக்கு ஒரு நாமினேஷன் பண்ணேன். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம், நான் இல்லை நல்ல விஷயம் சொல்கிறதோட வாட் ஹேப்பன்னா, நாமினேஷனுக்கு பிறகு ராஜேஷ் கண்ணனுக்கு ஒரு ஸ்கிட் இருந்தது செய்கிறதுக்கு. டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனசில் எப்போதுமே ஓடும். அது வந்து நம்ம வந்து பாரமாக வச்சுக்கிட்டு எப்படி கண்ணிலையோ காட்டாமல் பக்கத்தில் பேசாமல், ஏன்னா கேமரா முடுக்க எல்லாம் தெரிஞ்சிருமேன்னு ஒரு பதற்றம் இருக்கும் நிச்சயமாக. ஆனால் இருந்தாலும் அந்த ஸ்கிட்டை நீங்கள் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ரிஹர்சல்லாம் நமக்கு தெரியும்ல. ரிஹர்சல் பண்ணோன்னே இப்போ ஃபோட்டோ நம்ம ரிஹர்சல் பண்ணோம், உனக்கு தான் சொல்லி உசுப்பி தேசி ரணக்கலம் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து சொன்னார் டைரக்டர், இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன, இந்த மாதிரி ராஜேஷ் உங்களுக்கு வந்து இது முடியுது, உங்கள் அவார்ட் முடித்த கையோட அது காமெடி ஸ்கிட். காமெடி ஸ்கிட் வருது, இன்னும் கஷ்டம். ஆமாம், காமெடி ஸ்கிட், நார்மல் ஸ்கிட் கிடையாது, அது காமெடி ஸ்கிட். நீங்கள் அடுத்த பண்ணணும், நீங்கள் பண்ணி ஆகணும், அது உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார். முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்ம நடிகர்கள், நம்ம வேலை அதுதானே, நம்ம நடிப்புக்காக எது வேணாலும் பண்ணலாம், அது பண்ணுவோம். ஆனால் ரிசல்ட் சாதகமாக வரல. மனநிலை எப்படி இருந்துச்சு ராஜேஷ்? அது முடிஞ்சிச்சு, எனக்கு கிடைக்கல. பட் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ரஹீம் இருக்காங்களா, அவருக்கு கிடச்சிச்சு, மூத்த நடிகர். ஏன்னா நமக்கு இன்னும் காலங்கள் இருக்குது, அவங்க வந்து மூத்த நடிகர், அவர் கிடச்சி அந்த வயசில் சந்தோஷம் இருந்துச்சு. அப்புறம் இருந்தாலும் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா நடிக்கும் இருக்கும். ஆனால் அதை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு கருத்து கொடுத்த குருக்கள்லாம் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அதுதான். அங்கே ஒரு பிணமே கிடந்தாலுமே நீ வந்து போய் பண்ணணும். அதுக்கப்புறம் அது நடந்துச்சு என் வாழ்க்கையில். ஆனால் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் அந்த அனுபவம் அதுவும் பட்டேன். ஒரு இடத்துல இருந்து அப்புறம் போனால், பட் இதில் வந்து எடுத்து எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அங்கே போனோன்னையும் நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதான் வரும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது மாதிரி. அங்கே இருக்கிறது வந்து நம்ம மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்களுக்காக தான் நம்ம. ஸோ அங்கே இதுதான் ப்ரொஃபஷனலிசம். அதை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் ஒரு பெரிய மனுஷன்னா எனக்காக மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னேன். லைவ் ப்ரோக்ராம் இன்னும் ஈஸியாக அவர் எனக்காக மாற்றி கொடுக்குறேன், அது அவரோட பெருந்தன்மை. இப்போ நான் என்னோட ஒரு நடிகனை நான் வந்து ஏன் கடமையை பண்ணல, சோஷனில் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் அது போய் பண்ணேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சு எனக்கு ஆனால் அவார்ட் கிடச்சிச்சு. அன்றைக்கி கிடச்சிச்சு, உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கு அவார்ட் கிடச்சிச்சு. அன்றைக்கி என்ன அவார்டு? அந்த நாடகத்தை தயாரித்த ஒரு இயக்குனர், அந்த நிகழ்ச்சியை தயாரித்த ஒரு இயக்குனர், என்ன ஃபுல்லாக அந்த நாள் ஹோல் சீசன் என் கூட இருந்தார். அப்புறம் அந்த காமெடி இதையும் பார்த்துட்டு லைஃப் கட் பண்ணியிருந்தவர். முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து என்கிட்ட சொன்னார், ராஜேஷ் கண்ணன், இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் அதோட என்ன அவார்டு வேணும் சொல்லு. அதுதான் என்னை ஒவ்வொரு வாட்டியும் நான் இது போய் ஏறி இறங்கி வாங்குறமோ இல்லையோ, இதுதான் என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் அதான் ஊக்குவிச்சுட்டு. வெல் டன் ராஜேஷ். எப்போதுமே இட்ஸ் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஸ்டாரி, சுலபமான விஷயம் கிடையாது. அதான் எப்போதுமே நீங்கள் வந்து அழகாக சொல்கிறீங்க. சரி சிவா, நீங்கள் சொல்லுங்கள், நிறைய டேரக்டர்ஸோட வேலை செஞ்சுருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்துருப்பீங்க. அந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நடிக்கணும்னா ரொம்ப ஆசை, சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு அந்த ஆசை இருக்குது. ஐ யூஸ் டு பி டிஜே, ரொம்ப பேருக்கு இது தெரியாது. ஐ யூஸ் டு பி கிளப் ஜாப். அப்போ வந்து தொலைக்காட்சியில் வந்து காட்டினாங்க, நடிகர்கள் தேவை, புதுமுகங்கள், போலீஸ் ட்ராமா, போலீஸாகவும் நடிக்கணும், வில்லனாகவும் நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து போய் ட்ரை பண்ணண்டா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அம்மா கிட்ட, சரி போய் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. திடீர்னு வந்து எல்லாரும் வராங்க, ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஃபில் அப் பண்ணோம் எல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, இது நீங்கள் நடிச்சு காட்டணும் அப்படின்ட்டு. சரி நானும் உள்ள போகிறேன். கபீர் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஹூ ஆடிஷன் மீ. மலேசியாவில் வந்து இஸ் அ வெரி பாப்புலர் டைரக்டர்ல. ஸோ நீங்கள் பண்ண ஆடிஷன் வந்து தமிழ் ட்ராமாவுக்கா இல்லாட்டி ஆங்கில தமிழ் ட்ராமாவுக்கு? என்ன ட்ராமா அது? ரேஹே.
அதான் நான் முதல்ல நடிச்சேன். கரெக்ட். ஓகே, புரியுது. ஆனா அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா, இப்போ உங்களுக்கு முதல் நாடகத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹீரோ கொடுத்தாங்களே, ஆமா. அதே மாதிரி எனக்கு இந்த ஆடிஷன்ல எனக்கு முதல் ட்ராமால எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு. இட்ஸ் a rookie கேரக்டர். எல்லாம் வந்து தமிழ்ல வந்து வாசிச்சு படிக்கிறாங்க. நான் எனக்கு ஐயோ என்டர் வருது, கை கால்லாம் ஆடிட்டு இருக்கு வேற. அண்ட் டு பி ஆனஸ்ட், நான் உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ஷாயான பர்சன். எல்லாரும் வரும்போது நான் எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்கேன். இந்த பையனை வச்சு நம்ம என்ன செய்ய எப்படி போறோம்? ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு இட்ஸ் லிட்டரலி தி ஸ்கிரிப்ட். நம்ம பேச போற ஆமா டயலாக் டயலாக்ஸ் நாடகத்துல தூக்கிட்டாங்க. ஐயே. ரேல இருந்து தூக்கி. அந்த ஸ்கிரிப்ட் ரீட் வந்து முடிச்சதுக்கு சரி, அப்புறம் முக்கியமான கேள்வி, அந்த ரோல் யாருக்கு போனுச்சு? அந்த ரோல் வந்து கதிரவனுக்கு போச்சு. அப்படியா? அப்ப கபீர் தான் வந்து சொல்லியிருக்காரு, இல்ல எபிசோட் 5 and 6ல வந்து ஒரு ஃபோரன்சிக் ஆஃபீஸர் மாதிரி எனக்கு தேவைப்படுது, அந்த ரோல் வந்து இந்த பாயிண்ட்டை கொடுங்க, there is something in him that I want to use him. சரி, அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா that's it, I wouldn't be here. சோ அந்த வாய்ப்பை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நான் there was a moment நான் என்ன பண்ணுனேனே தெரியாது. அப்ப கபீர் வந்து அங்கே கூப்பிட்டாரு, சிவகுமார் கம், ஓகே கேமரா கட், you will go for a walk அப்படின்ட்டு. என்னோட முதல் லெசன், this is exactly what's going to happen when you deliver lines, don't anticipate. அதான் என்னோட முதல் லெசன். அருமை. ஆனா உங்களோட ரோல்ஸ்ல நீங்க பண்ண ரோல் வந்து மக்கள் மத்தியில ஒரு ஸ்டாண்ட் அவுட்னா மண்ட சிவா. நானே என்னை விட்டு போற மாதிரி இல்ல, இல்லை. இல்ல, நானே ஒன்று சொல்லும் போது ரெகனைஸ் பண்ணுவாங்க, மண்டை சிவா கூட தான். ஆமா, ஐ மீன் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே சிவானா மண்டை சிவா தான். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து மண்ட சிவான் தான் சொல்லுவாங்க. குரு பார்வை. மண்ட சிவானாலே ஒரு it was a gangster role. And நீங்க ஸ்கிரீனுக்கு வந்து அந்த சீன்ஸ்லாம் பண்ணும்போதே the boys, அந்த ஸ்கூல் பாய்ஸ்லாம் த்ரெட்டன் பண்ணும்போதே பார்க்கும்போதே அவ்வளோ ஒத்தன்டிக்காக இருந்தது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளோ தத்ரூபமாக நீங்கள் நடித்த இந்த சீன்ஸ் வந்து நிஜ வாழ்க்கையிலே நீங்கள் அப்படிதானா? சுத்தமா கிடையாது. மிரட்டி கிரட்டி அந்த சுத்தமா மாதிரி கிடையாது. I'm a complete opposite. என்ன சொல்றீங்க சிவா? இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லி வந்து எனக்கு கேங்ஸ்டர்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காது. Because I myself was a victim of bullying. ஓ ஹோல்ட் ஆன். என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரீங்க நீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சரியா? மக்களே, நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வர போறோம். இடைவேளைக்கு பிறகு சிவா வந்து சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு சொல்ல போறாங்க. நீங்க இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வாங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா. இது ஜாலிலோ ஜிம்கானா. சரி, இந்த நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சிவா வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்கு ரெடியா இருந்தாரு. நம்ம இடைவேளை போயிட்டு வந்துட்டோம். சிவா சொல்லுங்க. Complete opposite. சரி, ஒரு புலிங் வேற சொல்லியிருந்தீங்க. அதுதான் வந்து என்னோட ஒரு மேஜர் ஃபேக்டர். நான் வந்து உண்மையிலே சொல்ல போனா வந்து என்னை வந்து ரொம்ப கேலி பண்ணது வந்து கலர் விஷயத்துல வந்து என்னை ரொம்ப கேலி பண்ணது வந்து என்னோட ஃபெலோ இந்தியன் ஸ்கூல்மேட்ஸ் தான். அதனால அவருக்கு நான் இப்படி தொடுவேன், அந்த இது தொடாதவன் கலர் ஒட்டிக்கு போகுது காட்டேன். அந்த கோவம் வந்து எனக்கு இன்னும் இருக்கு ஆக்சுவலி, அந்த கோவம். ஸோ நான் வந்து இட்ஸ் லைக் திங்ஸ் லைக் நான் வந்து கிளாஸில் வந்து நம்ம கருப்பாக பிறந்தது ஒரு தப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னை ரொம்ப பாதிக்கும். அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது வந்து என்னை வந்து என் ஹைட்டை விட இட்ஸ் டாலர் தென் மீ. இப்போ வரைக்கும் எனக்கு அது இருக்கு. உண்மையிலே சொல்ல போனால் எல்லாரும் நினைப்பாங்க சிவகுமார் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னு. பிகாஸ் ஒரு நடிகனாக இருக்கும்போது ஐம் சம்ஒன் எல்ஸ். ஐம் டோட்டலி சம்ஒன் எல்ஸ். அதாவது சாரி, அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஐ எம் கிவன் அ ஃப்ரீடம் டு பி சம்ஒன் எல்ஸ். ஸோ நான் மண்டை கேரக்டர்லாம் நடிக்கும் போது வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து என்னை வந்து கேங்ஸ்டர்ஸ் பூலி பண்ணது கிடையாது. என்னை பூலி பண்ணது வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூலில் வந்து ஐ லவ் ரன்னிங். அந்த டைம் நல்லா ஓடுவேன். அண்ட் அப்புறம் 2.4 முடிச்சுட்டு வரேன். I was the second in place. ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் வந்து நாங்கள் ஸ்கூல் கேன்டீன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருங்க, few hundreds of them are there. The guy just came and pulled my shorts down. Oh my goodness. And I was just standing. I wasn't quick enough to pull. இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஸோ அதனால வந்து எனக்கு வந்து I became a prankster also because I wanted attention. Attention-னா வந்து see me for what I am. Not. அதனால வந்து எனக்கு ஸ்கூல் அகாடமிக்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு. Because I wanted to fight back. அந்த ஆத்திரம், ஏன் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க. I love Batman. எனக்கு வந்து சூப்பர்மேன் அண்ட் பேட்மேன். I was a fan of DC comics. ஸோ நான் Sec 3ல வந்து ஸ்கூல் பாடிட்டேன். மெயின் ரீசன் வாஸ் நான் வந்து நாட் தட் ஐ வாஸ் நாட் அகாடமிக்லி என்னால் வந்து எக்ஸல் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது we either go in a hyper state or a hypo state.
either we will freeze or we'll take the flight off, right? I always go on a freeze. So அந்த ஹைப்போஸ்டியில் இருக்கனால வந்து என்ன ஆகுதுன்னா வந்து என்னால் மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நான் என்ன செய்கிறேன்னே எனக்கு தெரியாது. ஸோ சிவா, நீங்கள் சொன்ன இந்த ஜேர்னி வந்து ரொம்ப வந்து வித்தியாசமான ஒரு ஜேர்னி தான். புலிங் கோ த்ரூ பண்ணி, எம்பாரஸ் பண்ணி, ஷேம் பண்ணி, அப்புறம் நீங்கள் வந்து நடிப்புத்துறையில் வந்துட்டோன்னா அந்த அவதாரம் எடுக்கும் போது, ஏன்னா நீங்கள் மற்றவங்களை வந்து மிரட்டும் போது, ஏசும் போது, அவங்கள வந்து டிமீன் பண்ணி ஏசும் அந்த ரோல் நீங்கள் எடுக்கும் போது அருமையாக பண்ணியிருந்தீங்க. எப்படி பண்ணீங்க? ஸோ இப்போ அந்த மண்டா கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னோட படித்த அந்த டைமில் வந்து இருந்த அந்த கேங்ஸ்டர்ஸ், அந்த ஏரியாவில் இருந்த கேங்ஸ்டர்ஸ், நான் அவங்கள போய் சந்தித்தேன். மறுபடியும் அவங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நடந்து பார்ப்பேன். அவங்க மாதிரியே நடந்து பார்க்குறது, ஏய் நீ திரும்ப இந்த மாதிரி பேசுறதுலாம் வந்து நான் செஞ்சது உண்மையிலே வந்து என்னென்னா இட்ஸ் அ காப்பி கேட். அதை அப்படியே பார்த்து பண்ணது தான். நான் சிவகுமாரை காட்ட வேண்டியதில்லை. இப்போ சிவகுமார் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருந்தால் எப்படி இருப்பான், சிவகுமார் வந்து ஒரு டாக்டராக இருந்தால் எப்படி இருப்பான், சிவகுமார் போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால் எப்படி இருப்பான், சிவகுமார் ஒரு ஹஸ்பண்டாக நடிச்சா எப்படி இருப்பான், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் போன அந்த ஃபேஸ், அந்த புலிங் ஃபேஸ், நீங்கள் கோ த்ரூ பண்ண ஃபேஸ் வந்து அப்போ நீங்கள் மீட் பண்ணவங்கலாம் இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலி என்னை பூலி பண்ண சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சரி, வெறுப்புன்னு ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து சாப்பிட்றோம். அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து அவங்கள நான் மறுபடியும் நான் சந்தித்தேன். அவங்களாம் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நம்மள குரூப் சேட்டில் இருக்கோம். நம்ம அப்பப்போ வந்து மீட் பண்ணி சாப்பிடுவோம். ஒருத்தர் நான் வந்து பந்து விளாண்டதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், நினைக்கிறேன் வந்து நான் போய் ஒளியில் போய் சேர போகிறேன் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு ரேடியோ ஜாக் ஆக போகிறேன் அப்படின்னு. உன்னாலலாம் முடியாதுடா, நீ சக்திரி தான் படிச்சிருக்க, நீ எங்கேயும் போனது கிடையாது, உன் மூஞ்சாவரை பார்த்துருக்கியா? இல்லைடா குரல் தான் தேவை, மூஞ்சிலாம் தேவைடாடி, ப்ளீஸ்டா, அதெல்லாம் முடியாது, நீ போய் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய கரெக்டாகிடும். ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய வந்து தரமாட்டமான வேலை, அதுவும் நல்ல வேலை தான், அது ஒரு வேலை செய்கிறாங்களா இல்லையா? ஆனால் வந்து அவங்களோட சொன்ன நோக்கம் வந்து இந்த நோக்கத்தில் சொல்கிறாங்க, இந்த இன்டென்ஷன் பிஹைண்ட், அதாவது வந்து இவ்வளோதான் முடியும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப வேணாம். ஜனனி, நான் உங்களுக்கே நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். நான் வந்து நானும் ஜனனியும் வந்து பிரதான விழாவில் ஒரு அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். அவங்க வந்து என்ன வந்து சொல்கிறாங்க, சிவகுமார் நான் உங்களோட வந்து நடிச்சதே கிடையாது, நம்ம ஒரு நடிக்கணும்னு. நான் வந்து என்னமோ பேசுறேன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம என்னமோ அப்படி இப்படி இல்லை நடிக்கணும்னு இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்குறோம். சிவாடவா ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து பெரிய அவார்ட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு. அப்போ அதை வந்து அவர் தட்டி கழிச்சாரு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த வாட்ஸ்அப் வருது. ஜனனி இந்த மாதிரி நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே தெரியல, பட் ஐ ட்ரூலி அப்பாலஜைஸ். 10 வருஷம் இது பண்ணி அது பண்ணுறதே பெரிய விஷயம். இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அதாவது மன்னிப்பு கேட்குன்றது வந்து ஒரு பெரிய விஷயம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதை தாண்டி போகணும், செஞ்சுதான் ஆகணும். இந்த மன மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஆன்மீகம் தான் வந்து காரணம். ஏன்னா வந்து ஆன்மீகம்னா எல்லாரும் நினைக்கிறாங்க வந்து எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எல்லாம் நிற்கிறேன் அப்படின்னு இல்லை. ஆன்மீகம் இஸ் கம்ப்ளீட்லி கிவிங் யூ தி அபிலிட்டி. நம்மளுக்கு டிசபிலிட்டி கிடையாது, இஸ் அபிலிட்டி. ராஜேஷ், சரி உங்க கதைக்கு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர் எப்போதுமே ஒன்றா இருப்பாங்க. ராஜேஷ் கண்ணன், ஆனந்த கண்ணன், இணை பிரியாத நண்பர்கள், சகோதரர் 2 பேர் ஒன்று தான். அது வந்து இரு உடல் ஓர் உயிர். நானும் கண்ணாவுமே இந்த மாதிரி உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். கடந்த 2.5 வருஷம் 2 வருஷமாக நான் எதுக்குமே போகலை, வீட்லேயே இருந்தேன். வெளியே வந்து சரி இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் போட்டால் அந்த ரிமைண்ட் யூ ரைட், ஸோ அது இது வைக்கணும்னு சொல்லி இந்த புத்தாண்டு தான் போன புத்தாண்டு ஒரு கவிதை, அந்த நானூறு குயிலி ஒரு தெய்வங்கள பாட்டில் உள்ள வரிகள் ஒன்றையும் போட்டு அவன் ஷேர் பண்ணியிருந்தான். அவன் கொஞ்சம் லவ்ட்டு எல்லாத்தையும் நிறையா ஷேர் பண்ணுவான், மீடியாவில் இருப்பாங்க. எனக்கு அது நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், நீ சொன்ன மாதிரி தான், பார்க்க தான் நிறையா பேசுவேன், பட் ஆனால் ரொம்ப ஷாய், வெரி ஷாய். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸாக நிறைய நீ நடிக்கிறியா, நீ பேசுறியா அப்படிமா. ஏன்னா அந்த மாதிரி கிடையாது, எது வேலை இருக்கோ செஞ்சுட்டு போயிடுவேன். அதை போட்டேன். கவிவேந்தன் கம்பன் வந்து நம்மை பாட மாட்டானோ, கதையல்ல உண்மை என்று வரலாறு காட்டாது. அது ஒன்று தான் இப்போ என் கூட இருக்குது. அது ஒன்று தான் நான் புதக்குழி போகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அது வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சொல்லுவாங்க, ஒன்றா தூங்கணும், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா எழுதிச்சோம், ஒன்றா நடந்துன்னு. ஒவ்வொரு டிசிஷனும் வாழ்க்கையில் நான் பண்ணும்போதும் நாங்கள் 2 பேருமே நடிக்க ஆரம்பித்தோம் ஒன்றா. அதுக்கப்புறம் டைரக்ட் ஒன்றா பண்ணோம், நிறைய நிகழ்ச்சிகள் 2 பேரும் ஒன்றா டைரக்ட் பண்ணோம்.
டிவியில் டைரக்ட் பண்ணோம், ஸ்டேஜில் டைரக்ட் பண்ணோம். ஆனந்தகண்ணன் ராஜேஷ் கண்ணன் வசந்தம் பண்ணோம். அதுக்கப்புறம் டிவி 12 அப்பையும் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் அப்புறம் மீட்டிங் 2 பேரும் போனோன்னா அங்கே உட்காந்துருப்போம். நாங்கள் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அங்கே போய் அவன் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு அவன் ஒரு பதில் சொல்லுவான். அது எங்கள் 2 பேருக்கு அவ்வளோ சிங்கில் இருக்கும். அவன் தான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும், நான் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அது ஐ டோன்ட் நோ டெலிபேத்தியில் அந்த அளவுக்கு வளருமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான். ஈரு உடல் ஒரு உயிர் அப்படி தான் ட்ராவல் பண்ணோம். ஒரு நிமிஷம் கூட அவன் ஊரில் போய் 8 வருஷம் இருந்தேன். ஒரு 8 வருஷம் இருந்தப்போ அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், என்ன பண்ணுறான் அத்தனை எனக்கு தெரியும். அதனால தான் நான் புதஞ்சிட்டு இருந்தேன் 2 வருஷம். அதில் என்ன ஆச்சுன்னா எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க, இது இருக்குது அப்படிங்கிறதே மறந்துட்டேன். அதுதான் நடந்தது. அது நான் அவங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் எனக்கு. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? மிஸ் அது ரொம்ப சின்ன வார்த்தை. மிஸ்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை. ஆனால் ஒரு விஷயம், அது வந்து நான் யாரையும் எதிரியை நினைக்க மாட்டேன். ஆனால் என் எதிரிக்கு கூட ஆண்டவன் அருளில் கேட்டு நடக்கவே கூடாது. 48 வருஷம் 40 வருஷம் எனக்கு அவனுக்கு 40 வருஷம் திருப்பி. பட் அப்புறம் தான் அவன் ப்ரொசஸ் உட்காந்து பார்க்குற கொடுமை எனக்கு கிடைச்சி. ஐயோப்பா, அது வந்து நான் வந்து இதுக்காக ஒரு புத்தகம் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து அதில் வந்து நான் ஒரு ஆனந்த கண்ணன் ராஜேஷ் கண்ணன் கூட போட ஆசைப்படலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் போகிறேன். ஏன்னா இன்னும் 30 வருஷ காலகட்டத்தில் அண்ணன் தம்பி நண்பர்கள் புருஷன் பொண்டாட்டி இந்த உறவுகள்லாம் இருக்குமான்னு தெரியாது. டெக்னாலஜி அந்த அளவுக்கு போயிட்டுருக்கே, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த உறவுகள்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 30 வருஷம் இல்லை 40 வருஷம் நானும் போனதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு மனிதம் எடுத்து அதை படிக்கும்போது இப்படி ஒரு உறவு இந்த மண்ணில் இருந்துச்சு, இப்படி ஒரு நட்புங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுக்குள்ள இந்த 2 உயிர்கள் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்கேயாவது பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக வேண்டியாவது நான் அதை பண்ண வேண்டியதான் விஷயம் நான் சொல்லுவேன். வா வா வா. நம்ம எல்லாருமே ஒரு ஆண் பற்றி பேசினாலும் இப்படி தான். நம்ம எல்லாருமே வந்து பிரேக் டவுன் பண்ணிடுவோம். சரி, நம்மளுக்கு டைம் தேவை. நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு போய்ட்டு வந்துடும். இது ஜாலிலோ ஜிம்கானா. இது ஜாலிலோ ஜிம்கானா. சரி, இடைவேளைக்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம். ஆனந்த் பற்றி பேசினாலே இந்த எஃபெக்ட் எல்லாருக்குமே உண்டு. ராஜேஷ்க்கு உண்டு, எனக்கு உண்டு, சிவாவுக்கு உண்டு. சரி, நிகழ்ச்சிக்கு வந்துடும். அடுத்த செக்மெண்ட் வந்து ராஜேஷ்க்கு தெரிஞ்சவங்க வந்து சிவா இந்த படத்தில் வரோம், நீங்கள் அந்த படத்தை ராஜேஷ்க்கு டிஸ்கிரைப் பண்ணணும். சரியா? ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது இவங்களோட ஒய்ஃப், இவங்களோட ஹஸ்பண்ட்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ராஜேஷ் நீங்கள் என்ன பண்ணணும், உடம்பை வந்து அவர் பக்கம் கொஞ்சம் திரும்பிக்கங்க. ஏன்னா நீங்கள் பின்னாடி பார்க்க முடியாது. சிவா நீங்கள் அங்கேயே உட்காருங்க. ஓகே, படத்தில் வரோம். மொதல் படத்தை ரெடியா? ஓகே, ரெடி. சரியா? டிஸ்கிரிப்டிவா? இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர். ஆனால் இவர் வந்து அபிநயம்லாம் ரொம்ப அழகாக பிடிப்பார். செல்வா? இல்லை. ஓ, பாலகிருஷ்ணன். படத்தை பாருங்க. பாலகிருஷ்ணன். ராஜேஷ் சொல்லுங்க. சின்ன வயசுலேருந்து அவருக்குள்ள ட்ராவல் பண்ணேன். சொன்னேன்ல, இளையர்கள் என்னோட குரு. ஆமா, என்ன தேர்ந்தெடுத்த குரு. அவர் வந்து பாலகிருஷ்ணன். ஆமா, வேலு விஜயன் சார் இருக்கார் இல்லையா? அப்போ அவர் தான் சில்ட்ரன் ட்ராமாலாம் டைரக்ட் பண்ணார். அப்போ வந்து அவர் தான் ஏபியாக இருந்தார், அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் இருப்பார். அவர் தான் எங்களெல்லாம் கால் பண்ணி வாங்கடா இங்கே உட்காருங்க எத்தனை மணிக்கு வந்து அப்படின்னு அவர் தான் கோஆர்டினேட் பண்ணுவார். இட்ஸ் லைக் எல்டர் பிரதர் டு மீ. ஸோ அதனால வெரி க்ளோஸ். அவருக்கு கோவம் வந்து பார்க்கவே முடியாது. ஃபேபுலஸ் டான்ஸ், அற்புதமான நடனம் பண்ணி அவர். நான் ரொம்ப ரசிப்பேன் அவர். சரி, கிரேட். மூவ் பண்ணுங்க அப்படியே. அடுத்தது இவர் வந்து ஓகே, எப்படி சொல்றது, நான் நல்லா எழுதுவாரு. இவர் பேசினாலே எப்படி தெரியுமா, அடியில இப்படி பண்ணவே பண்ண முடியாது. ராஜேஷ் காஸ்டியூம் பாரு, அது பிரதான விழாதான். அந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் 6ஆம் அறிவுக்கு நாமினேட், டவார்டர் அதுக்கு நாமினேட். அந்த நாமினேஷன் பாடி பற்றி சொல்லுங்க. நாங்கள்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. நாடகம் குடும்பத்து இலைன்னு சொல்லலாம், அதுலேருந்து நடிச்சிட்ருக்கோம். என்ன தான் சொல்லுவாங்களே, ஒரே இலையில் சாப்பிட்டு ஒரே உண்மையிலேயே நம்மலாம் வந்து ஸ்டேஜ் ட்ராமா முடிஞ்செல்லாம் ஒரே இலையில் வந்து எல்லாம் சாப்பிடுவோம். நான் கண்ணா, கோப்பு, வடி எல்லாம் சாப்பிடும்போது அது அன்றைக்கி கூட சொன்னப்பா நான்
நான் கொஞ்சம் கூட சாப்பிட்டேன் அப்படின்றதா சொல்லுவேன். சச் அ ஃபேபுலஸ் ஆக்டர். அதாவது காமெடி கிங் என்னை பொறுத்த மட்டும் நான் வடியோட ஃபேன். நாங்களும் தான். அதான் நான் எப்படின்னா நான் ஒன்னா நடிச்சா கூட வந்து நம்ம சக நடிக்கிற ரசிப்போம் இல்லையா. ஹி லவ்ஸ் மை ஆக்டிங், ஐ லவ் ஹிஸ் ஆக்டிங். நம்ம ஒருத்தர் பரமாறிக்கும். ஹி கால்ஸ் மீ நவரச நாயகன். ஓ அப்படியா, தென் ஐ சே யோ நீ காமெடி கிங். அந்த அளவுக்கு ஒரு 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 ஈகோவே இல்லாத ஒரு நட்பு, ஒரு சக கலைஞர், சக நண்பர். இட்ஸ் a long, நம்ம ஆயுள் காலம் வரைக்கும் நீடித்து நம்ம கூட டிராவல் பண்ணக்கூடிய நட்பு ஜர்னி எல்லாமே. ஓகே, காஸ்டியூம் இதை பார்த்து தான் பாகுபலி எடுத்திருப்பாங்களோ தெரியாது எனக்கு. பட் ஏன்னா பாகுபலி இன்ஸ்பிரேஷன். நம்ம நடிச்சு ஆரம்பிச்சதே ராஜா ராணி டிராமா தானே. ஆமா, எங்களுக்கு அந்த காலத்துல சாரியை கட்டிடுவாங்க. அதனால பிரதானாவுக்கு அப்படி வந்துருவீங்களா? இப்போ இல்ல, அன்னைக்கு யூ வர் ஷோ ஸ்டாப்பர். இல்ல கண்டிப்பா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வருமா இல்ல. வரும்போது நாங்களும் ராஜேஷ் என்னடா அப்படின்னா அதுல ஒரு கம்பீரம், அதுல ஒரு ஸ்டைலு, அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ். இல்ல நமக்குன்னு எடுக்கப்படுற விழா, நமக்காக பண்ற ஒரு விழா. ஸோ நம்ம வந்து அது மற்றவங்க மற்ற இனங்களை பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துல அந்த ஒரு இது இருக்கும். நம்ம தரத்தை நம்ம உயர்த்திக்கணும், நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அழகண்டா நீ அழகண்டா. அது ஆண்டவன். அடுத்த படம் இவங்களை பத்தி சொல்லணும்னா எனக்கு தான் அவங்களை பத்தி ஒன்றாக தான் வரும். அதாவது அவங்க இப்படி ஒரு அவங்க நடிச்ச படம் நினைக்கிறேன். அவங்க இப்படி தான் இடிப்பாங்க படம். அந்த என்னமோ அந்த ரயில்ல வந்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க, கிழக்கே போகிறோம் ராதிகா. நான் பார்க்கவே வேண்டியது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு வந்து ராதிகா வந்து என் ஒய்ஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு இது கலா. யங்கர் டேஸ்ல வந்து கலாவும் ராதிகாவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த நாடகத்துக்கு கூப்பிட்டாங்க. என்ன நாடகம் ராஜேஷ்? புரியாமல் பிரிந்தோம். அது ஒரு சீரீஸ். சிங்கப்பூர்ல எடுத்தது. ராடன் டிவி வந்து இங்க எடுக்கிறாங்க. நம்ம கதை கேட்காம இது பண்ணுவோம். நான் கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை நம்ம அடங்க மாட்டோம் இல்லையா. கதையை சொல்லுங்க. ஸோ வந்தாலும் என்னோட ஸ்கோப் என்ன அப்படின்னு ஸ்கோப் கேட்கல. நடிகனோட தீனியா அதுதானே. நீ என்ன சம்பளம் கொடுக்கறது முக்கியம், எனக்கு நடிக்கிறதுக்கு என்ன ஸ்கோப் கொடுக்குறேன், என் வேலை அதான். அப்புறம் சொன்னால் இல்லை நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் ரோல், அவங்க ஒய்ஃபு நீங்கள் ஹஸ்பண்ட். ஸோ இப்படி ஒரு ஸ்கோப் இருக்கா இருக்குது. என்ன ஸ்கோப், நல்ல ஸ்கோப். ஸோ கடைசியில் என் கேரக்டர் என்னன்னா அது ஃபுட்பால் மேனேஜர். ஃபுட்பால் மேனேஜர் கேரக்டர். நம்ம தான் ஃபுட்பால் ஃப்ரீக்காச்சேன். ஸோ நான் கிளப் மாதிரி அப்போ ஜெர்மன் லீக்ல இருந்தேன். ஆக்சுவலி நான் மெனி ஃபேன்ல. பட் ஆனால் அப்போ வந்து ஜெர்மன் லீக்ல இருந்தேன், டாட்மண்டில் இருந்தார். ஸோ அந்த லுக்காக இருந்தேன்னா, ஸோ அந்த மாதிரி வச்சு அந்த கண்ணாடி கொஞ்சம் கலர் டிண்ட் இருக்கு, அதை போய் வாங்குவேன். நான் இப்போ என் ப்ராப்ஸ்லாம் நானே வாங்கிக்குவேன். ஸோ போய் அந்த கண்ணாடி வாங்கிட்டு அந்த ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அது மாதிரி கொஞ்சம் யங்கா. ஸோ அப்போ வந்து ஸோ கார்டிகன் போட்டு இது போட்டு நல்லா டைட் ஃபிட்டாக ட்ரக் பென்ஸ் எல்லாம் போட்டு பேக் தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டு வச்சுட்டாங்க. வந்தோடனே மேலே கீழே வரைக்கும் பார்த்தாங்கன்னு 2 வாட்டி பார்த்தாங்க. அப்புறம் ஷாட்டுக்கு போனோம். அவங்க அந்த சித்தி இது கேட்ட அந்த மாதிரி வந்தாங்க. நான் போனோம் சைலண்ட் ஷாட் அவங்க பார்ப்பாங்க. சைலண்ட் ஷாட் முடிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் டேரக்டர் கூப்பிட்டாரு. அங்கே ஜி உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரூம் கழிச்சு போனார். ரூம் வச்சு என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் பார்க்க கொஞ்சம் யங்காக இருக்கீங்க. ஐயோ ஸோ நான் சொன்னேன் நினச்சிக்கேன். ஆமாம் நீங்கள் கொஞ்சம் இது சிவி அப்புறம் கொஞ்சம் வெள்ளெல்லாம் பண்ணி கொஞ்சம் தொப்பையெல்லாம் அது இப்போ உடனே வராது. அதனால அந்த ட்ராமாக்கு எக்ஸசைஸ் இது கொஞ்சம் பார்க்க தொப்பை இருக்கும். அப்புறம் விட்டுனேன் இது. அதுக்கப்புறம் எடுத்தது. அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பேகியாக சட்டை போட்டு கொஞ்சம் லூஸாக சட்டை போட்டு ஜஸ்ட் அப்புறம் அவங்களும் கொஞ்சம் இது பண்ணாங்க. அவங்களும் ஆக்சுவலி அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ரொம்ப யங்காக இருப்பாங்க. அவங்க ஏன் ஐ திங்க் ஷீ தாட் அங்கே உள்ள கான்செப்ட் வந்து அப்புறம் மாற்றிட்டு வந்தால் ரொம்ப யங்காக இருந்தாங்க. சரி, உங்க கனவு கண்ணி உங்க நடிப்பை பார்த்து என்ன சொன்னாங்க அதை மட்டும் சொல்லுங்களேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா பெருசாக அவங்க நிறைய அதர் விஷயங்கள் பேசணும். சினிமா பற்றி பேசினாங்க, அதை பற்றி பேசினா இது பெருசாக இது இல்லை, நல்லா இருக்கு, நைஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, நீங்க ஒரு மயக்கத்துல தான் இருந்திருப்பீங்க அந்த ஷூல. ஆமா, ஃபுல்லா பேசிட்டோம். இல்ல அதான் சொல்லிட்டேன்டா. அதாவது நம்ம சின்ன வயசுல உனக்கு உன்னோட கனவு, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கனி என்னோட கனவு கனி நான் நடிக்கணும். சரி, அங்க உதறனா டயலாக் விட்டுருவோம்ல, அது ரைட். அந்த இடத்துல வேலையை செஞ்சிடணும். அங்க போனா ப்ரொஃபஷனலா நீ சொன்னல பேஸ்மென்ட் வீக்கா இருந்தாலும் இது ஸ்ட்ராங்கா வச்சு நடிச்சு முடிச்சிடணும். கட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ரைட். அது மாதிரி அது வந்து ஒரு ட்ரீம் தான். ஒரு அற்புதமான கலைஞர் அவங்க எல்லாம் இன்னும் லுக் அப் டு. ஸோ அவங்க கூட பண்ணது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இப்போ வந்து சிவாவோட டைம். முதல் படம் எங்க போனாலும் தொப்பி தான். ராஜகோபாலா எனக்கு தெரியல, நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜா கூட. அது ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. ராஜகோபால் பத்தி சொல்லுங்க. ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அவர் வந்து என்ன வந்து அடிக்காத ஒரு குறை தான். அப்படியா? எல்லா முறையும் வந்து என்னை வந்து அடிக்காத ஒரு குறை தான். ஆனால் வந்து என்னை அப்படி திட்டுவாரு. ஆனா உங்களோட வளர்ச்சியில வந்து பெரிய பங்குல எலோ பேர்ட் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா அது வந்து ஒரு
பெரிய மைல்ஸ்டோன் யூனோ. இந்த படத்துக்கு வந்து நான் அவர்கிட்ட பேசுனது 4 தடவை தான். 4வது தடவை வந்து நம்ம சந்திச்சோம். அப்போ அந்த படத்தில் வந்து நந்திதா தாஸ் தான் வந்து எனக்கு வந்து அம்மாவை நடிக்க வேண்டியது. அப்புறம் வந்து நந்திதா தாஸ் நடிக்க வரல. ஏன்னா வந்து எங்களோட 2 படமும் வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஜோடியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நாட் லைக் மதர் அண்ட் சன். அதனால தான் வந்து சீமா பிஸ்வாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸோட நடிக்கணும்னு போது நான் நின்றுட்டு இருக்கேன். அவங்க அந்த சீன் வந்து அவங்களுக்கு வந்து டயலாக்கே இல்லை. நான் வந்து அங்கே நான் வந்து சொல்கிறேன், இன்னும் செஞ்சுட்டு நான் நினச்சேன், டே நீ கொடுத்துட்டடா 100% நீ கொடுத்துட்டடா அப்படின்ட்டுன்னு. அவங்க என்னை பார்த்து ராஜா அங்கேன்னு பார்க்குறாரு. ராஜா வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஓகே. அவங்க வந்து ராஜா பார்த்து இப்படி சொல்கிறாங்க, நோ ஃபீலிங் சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணா எனக்கு வந்து அது கொஞ்சம் கூட வந்து எனக்கு வந்து கன்வே ஆகல. அப்படியே ட்ராப் பண்ணிச்சுல எனக்கு. அதுதான் என்னோட வாழ்க்கையில முதல் முறையா வந்து நான் வந்து இவ்வளோ நாள் நம்ம நடிச்சது வந்து நடிப்பு இல்லை. தர இழுத்துட்டு போய் என்கிட்ட வந்து சொன்னாரு, பயப்படாத, தைரியமா இரு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் உன்ட்ட நான் சொல்றேன், நீ என்ன செய்யணும், நீ செஞ்சதுல இதை குறை, இதை ஏற்று கரெக்டாக வரும். போனேன், செஞ்சேன். 2வது டேக்ல அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க இப்படி சொன்னாங்க. ஓகே, எனக்கு அந்த நேரத்தில் yellow bird பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பேருக்கு நீங்களும் வந்து கேன்ஸ் போயிட்டு வந்துட்டீங்க. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சரி, இப்போ அடுத்த படத்துக்கு போகலாமா? உற்ற தோழி கல்பனா. நான் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஐயோ, அழகான படம். எனக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னல கல்பனா ராமலிங்கம். சொல்லுங்க. உண்மையிலேயே தோழினா இவங்க தான் தோழி. ஏன் வந்து கல்பனா ரொம்ப பிடிக்கும்னா, கொஞ்சம் கூட வந்து ஷி இஸ் வெரி நான் ஜட்ஜ்மெண்டல். எஸ்பெஷலி ஒரு ஆணா இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பெண் தோழி இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்க மனைவி ஏன் அப்படி நினைக்கிறாங்க, உனக்கு புரியலடா என்கிட்ட அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல வந்து whether you're listening to you as a sister or a mother or whatever, அது நேச்சுரலா வந்துடும். மதர்ஸ் இன்ஸ்டிங்க்ட்னு சொன்னீங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆடிஷன் போகிறதுக்கு அம்மா தான் என்ன அனுப்புனாங்க. சில நேரங்களில் வந்து ஒரு தாய்க்கு தான் தெரியும் வந்து எப்படி தன் பிள்ளைய வந்து எங்கே அனுப்புனா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப முக்கியம். என்னோட லைஃப்பில் எனக்கு வந்து அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். யங் டைம், டீனேஜ் வயசு, அப்போ வந்து அந்த டைம்ல டிவிடி இதெல்லாம் இருக்கும். அண்ட் வாஸ் டிவிடி, அது ஒரு எக்ஸ்-ரேட்டட் படம். அம்மாவுக்கு தெரிஞ்சு அது இருக்குது அப்படின்ட்டு. பொதுவாக வந்து என்னன்னா அட்டிப்பாங்க அந்த மாதிரிலாம். அப்போ நானும் எங்கள் அம்மாட்ட இருந்து சொன்னாங்க, வக்கீல கடைக்கு போகலாம் அப்படின்னு. கடைக்கு போகும்போது வந்து எங்கள் அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி படம்லாம் பார்க்காத ஐயா, இதெல்லாம் நல்லது இல்லை. அவ்வளோ அமைதியாக பேசினாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, அதாவது எங்கள் அம்மாவை சுற்றி இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் வந்து ரொம்ப வந்து அவங்க அம்மா கிட்ட போகிறாங்களோட எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டி, இந்த மாதிரி என்ன பேசலாம் அப்படின்னு. அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு டைப். எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க. ரொம்ப 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 இன்னசென்ட், கொஞ்சம் நாயிஃப், கொஞ்சம் வெயிலி. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ்? நாங்கள் ரொம்ப க்ளோஸ். சரி, உங்கள் அம்மாட்ட வந்து பேசணும், ஒரு தேங்க்யூ சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? அம்மாட்ட இப்போ நான் வந்து கேமரா பார்த்து சொல்லணுமா இல்லை எப்படின்னா? இல்லை, பின்னாடி பார்த்து சொல்லுங்கள். பின்னாடி சொல்லுங்க. இங்கே நீங்க எப்படி யாரு உங்களுக்கு கூட்டிட்டு வந்தா? அதெல்லாம் நீங்க எப்ப நடந்துச்சு? வெல்கம் டு தி ஷோ ஆண்டி. Thank you. இதாங்க அம்மா. நன்றி. வணக்கம்மா. வணக்கம். சரி, சிவா வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டாங்க உங்களை பத்தி. அவர்களுக்கு முகத்துல பாருங்க ஒரு ஷாக். அவங்கள வச்சுக்கிட்டு தான் அவ்வளவு பேசினேன். நீ அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. ஆமா, இல்ல நான் இத்தனைக்கும் காலையில அவங்க உட்காந்து பசறிட்டு இருக்கும் போது நான் ஷூட் இருக்கு அதெல்லாம் பேசி போயிட்டு அப்படிதான் போனேன். இது எப்படி இப்ப யாரு நடிகராமான ஆளு? இல்ல இப்ப யாரு நடிகை? அம்மா எவ்வளவு அங்க இருந்தா வந்திருக்கீங்க, அவங்க எவ்வளவு பெரிய நடிகை கவர் பண்ணிருக்காங்க பாரு. உனக்காக. அம்மா, சிவா பத்தி சொல்லுங்க. சிவா குட் பாயா நாட்டி பாயா? ரெண்டுமே. அவர் பிடிச்ச ரோல்ஸ்லேயே பல சாதனைகளும் பண்ணியிருக்காரு. தொலைக்காட்சியில் உங்க மகன் பார்க்கும்போது உங்களுக்கு உங்க மனநலம் எப்படி இருக்கும்? எனக்கு அவரை நான் வந்து என்னோட கூட்டாளிங்க, என்னோட நான் யாரை பார்க்கணுன்னா அவர்கிட்ட உடனே போய் சொல்லிடுவேன்.
உங்களுக்கு தெரியுமா அந்த வசந்தம்லலாம் நடிக்கிறாரு அவரோட அம்மா தான் நான் அப்படின்னு சொல்ல. ஆனால் என்னோட மகன் வந்து சிவகுமார் அப்படி சொன்னதில்லை, சிவகுமாரோட அம்மா நான். உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஃபோனில் வந்து அவரோட படம்லாம் வச்சிருப்பேன், உடனே அதை காமிப்பேன். எனக்கு அதில் ரொம்ப ஒரு பெருமை. அதோட என்ன பெருமை இருக்கு? நான் 2 பிரதான விழாவில் 2 அவார்டும் வாங்கியிருக்கேன். அந்த 2 அவார்டும் வந்து நான் இவங்ககிட்ட தான் கொடுத்தேன். நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் நான் வந்து எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அம்மாவுக்கு தெரியும், நான் எப்போதும் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்களை ஃபோன் அடிச்சு உங்களோட பிளஸிங் வேணும், நான் நடிக்க போகணும்னு சொல்லிட்டு தான் போவேன். ஆமாம், அவர் எப்போவுமே எனக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா நான் இன்னைக்கு நடிக்க போகிறேன், உங்களோட பிளஸிங் எனக்கு வேணும்னு சொல்லி. நீங்கள் என்ன சொல்லுவீங்கம்மா? நீ நல்லா நடிக்கிறையா, நீ போயிட்டு வா, நல்லபடியா நல்லா. என்னோட பிளஸிங்ஸ் வந்துட்டு எப்போதுமே இருக்கும். அதுதான் பிகஸ்ட் பிளஸிங். வீட்டை விட்டு எப்போ ஷூட் போனோம், எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசை வந்தா விளையாடு இன்னும் இந்த வயசுலையும். ஏன்னா அவங்க தாய் தான், தாயில் சிறந்தது கோயிலும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். சிவா, பிளஸிங் தான். அம்மாவுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும்னா இங்க இருக்காங்க. திஸ் இஸ் த மொமெண்ட். கேப்சர் இட். சொல்லுங்க அவங்ககிட்ட. சரி, கை கூட. இது 2 வாரத்தில் சொல்லி முடிச்சிட முடியாது, உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து எங்களெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. நாங்கள் கோ த்ரூ பண்ணுற விஷயம்லாம் நீங்கள் வந்து எங்களோட கோ த்ரூ பண்ணுறது. எனக்கு இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, நாங்கள் வந்து அழுவும் போது அந்த கூட இருக்கிறது. நான் மட்டும் இல்லை, 2 தம்பிங்களும் அவங்களே பார்த்துக்கிட்டு இவ்வளோ விஷயத்துலையும் வந்து அது சமயத்தில் எங்ககிட்டேருந்தும் ஏசி வாங்கிக்கிட்டு இவ்வளோ இதுலேயும் வந்து சிரித்து, அதுவும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறது, தில்லுமுலாம் வேறு பண்ணிக்கிட்டு. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அடுத்த பிரிவு அதுக்கும் அடுத்த பிரிவு ஏதாவது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் எனக்கு அம்மா வரணும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஓகே? ஓகே, தேங்க்யூ. எஸ். எப்படி இருக்கு? How do you feel? I feel happy. நான் எனக்கு இப்போ இருக்கிற விஷயம் இருக்கு, அம்மா எப்படி இங்கே வந்தாங்கன்னு உடனே வந்திருக்க முடியாது. அப்புறமா சொல்லுவாங்க, அவங்ககிட்ட கூட்டிட்டு போய் சொல்லுவாங்க. அதான் இது ஒரு பெரிய இதாக இருக்கு. ப்ரொடியூசர் எங்கே? இது சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணோம். இட்ஸ் வெரி குட் பிளான். எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. அம்மா, சிவா வந்து எங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு நடிகர் நண்பராக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்யூ. நான் வந்து MediaCorpக்கு வந்து என் மகனுக்கு இவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சிவா. தேங்க்யூ அம்மா. சரி, இன்றைக்கு ஸ்டூடியோவில் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம இன்னும் பல நல்ல விஷயங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா. இது ஜாலிலோ ஜிம்கானா. சரி, இறுதி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இறுதி செக்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட். ஏன்னா வந்து 4 வார்த்தைகளை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் வந்து டக்கு டக்குன்னு சொல்லணும். சரி, முதல் வார்த்தை வருத்தம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய வருத்தத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். சிவா, நீங்கள் முதல் சொல்லுங்கள். எனக்கு வந்து வருத்தம்னா வந்து அதாவது என்னோட முதல் திருமணம், அந்த திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த விவாகரத்து நடக்கும்போது இப்போ அதில் வந்து நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆனால் ஒரு பிள்ளை அவள் வந்து அங்கே பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்து அவங்க வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க. ஆனால் வந்து அந்த அப்பா அங்கே இல்லையான்னு அப்படி அந்த எப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை தவிர்க்க முடியல. அது நான் வந்து என்ன தான் குறை சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு வருத்தம் இருக்குது. அதாவது நம்ம என்னடா அது அவசரப்பட்டோமே அப்படின்னு. ராஜேஷ், உங்கள் வாழ்க்கையில் வருத்தம்? இப்போ என் கூட இருக்கிற வருத்தம் என் நண்பன் இன்னும் கொஞ்ச நாள் என் கூட வாழ்ந்துருக்கிறான்னு. ஏன்னா கடைசி காலத்தில் வந்து ரிட்டையர் பண்ணிவிட்டு ஃபார்ம் திறக்கணும்னு சொன்னான். அவசரம் போய் நேச்சுரல் ஃபார்மிங்னும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கடைசி காலத்தில் அந்த மாதிரி எனக்கு இயற்கையோட ரொம்ப பிடிக்கும், இயற்கை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சிலது நம்ம இருக்க அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி. சிவா, பயம்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பயம்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? இந்த கான்ஃபிடென்ஸ்னு ஒரு விஷயத்த வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம எப்போதும் கூடயே இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம் வாழ்க்கையில், எப்படி வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணுறதா இருக்கு, என்னென்ன விஷயம், இதுதான் வந்து என்னோட ஒரு பயம். அது மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக? சரி, ஓகே. ராஜேஷ், நீங்கள் சொல்லுங்கள். பயம் இப்போக்கு எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கம், கோபம். நான் முந்தி சொன்ன மாதிரி இந்த இழப்புனால் இது வாழ்க்கையில் நான் மீள முடியாத ஒரு இழப்பு. இதனால் எனக்கு நிறைய கோபம் உண்டு, எனக்குள்ள கோபம் உண்டு. இந்த கோபம் யாரையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற பயம், பெரிய பயம் அது எனக்கு. அதுலேருந்து எப்படி மீள்றதுன்னு தான் இறைவனை வேண்டிகிட்டு இருக்கு. சந்தோஷம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? ரொம்ப கிளிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து என்னோட மனைவி,
நாங்கள் வந்து அப்படியே ரோமியோ ஜூலியட் அப்படிலாம் கிடையாது. நாங்களும் வந்து எலியும் பூனையும் சண்டை போடுற மாதிரி நிறைய சண்டை போடுவோம். நிறைய அதாவது நீ எப்படி எல்லாம் சண்டை போடுவோம். ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமாக ஒன்னாலே முடியும். ஏன்னா அவங்களும் வந்து ஒரு ஃபேர் ஷேர் ஆஃப் சேலஞ்சஸோடு வந்தாங்க. நானும் வந்து என்னோட ஃபேர் ஷேர் சேலஞ்சஸோடு இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து வந்து இதை வந்து முட்டிக்கிட்டு மோதிட்டு இருக்க முடியாது. ஒன்னா இருந்து இது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா வரலாம் சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது. எஸ், அந்த எனக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதை வந்து நான் இவங்களோட வந்து நான் கூட க்ரோ ஓல்டுன்னு நினைக்கும் போது வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிளஸிங். பியூட்டிஃபுல். அழகா சொன்னீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ராஜேஷ், நீங்க சொல்லுங்க, பெரிய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில? எனக்கு இப்போக்கி இருக்கிற பெரிய சந்தோஷம் என் குடும்பம் 2 பசங்க, அறிஞரன், மனைவி கலா, அம்மா. இதுதான் என்னோட வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கு. இந்த சந்தோஷம் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்குன்னு ஆசைப்படுறேன். சரி, எதிர்பார்ப்பு, ஐ மீன் தற்போது நீங்க ஃபீல் பண்றது நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. நான் கோத்ரூ பண்ண லைஃப்ல வந்து அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே இருப்பாங்களே, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்து நான் போய் கவுன்சிலிங் படித்தேன். மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டேன். அடுத்த இதுக்கு போவோமே, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஸோ ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லை இதுதான் என்னோட ஹோப் தட் இட் வில் எலிவேட் டு சம்திங். ரொம்ப நைஸ். சரி ராஜேஷ், நீங்க சொல்லுங்க, ஹோப், எதிர்பார்ப்பு அப்படின்னா? குடும்பத்துக்கிட்ட இடையே வந்து சந்தோஷம் நிலவணும், அதுதான் முக்கியம். பெரிய ஹோப் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது. கரியரில் போகிறது, சாதிக்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து ஜாய், சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்டெல்லாம் கொண்டு வரணும். அதை தாண்டி அவங்க வயசில் இதை எதிர்நோக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் வந்து எல்லாம் சுற்றி தான் வருது, எல்லாம் சுற்றி இப்போக்கி என் வாழ்க்கை வந்து அவனை சுற்றி வாழ்ந்தோம். இப்போ அவனை சுற்றி நான் ஒன்றும் இல்லை, என் பிள்ளைங்க எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து லைக் செகண்ட் ஃபாதர் இல்லை. ஸோ அதனால் இது எல்லாமே இதுலேருந்து மீண்டு அவனோட பிளெஸ்ஸிங்கோட இவங்க எல்லாருமே நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து அவள் வந்து அந்த தியேட்டர் கம்பெனி எடுத்து பண்ணி, என் பசங்க வந்து அவங்கவுங்க லைனில் அவங்களுக்கு சில வகுத்து கொடுத்துருக்கேன், அதில் நல்லா சக்சீட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போட என்னோட பெரிய ஹோப். அது நடந்தால் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக அமையும். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை. அவரோட கண் பார்வை நம்ம மத்தியில் எப்போதுமே இருக்கும், உங்கள் குடும்பத்தில் எப்போதுமே இருக்கும். அது வந்து அந்த நம்பிக்கை எப்போதுமே இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப தேங்க்யூ. இது நீங்கள் பண்ணது நாட் ஈஸியாக அது சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இங்கே பேசுகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்படிங்கிறது காரணம் வந்து எல்லாம் என்னோட பழகின மக்கள். இப்போ எதுவும் நான் வந்து அங்கே கேமரா இருக்கிறதாவே எனக்கு தோணலை. கண்டிப்பாக. சிவா, ராஜேஷ், அழகான ஒரு சிவப்பு பாக்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். இதில் வந்து கிஃப்ட் இருக்குது. இந்த பாக்ஸில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து யாருக்கு வந்து நீங்கள் இந்த தேங்க்யூ நோட் எழுதுறீங்களோ இந்த பாக்ஸில் நாங்கள் போய் கொடுத்துருவோம். சரியா? சரி, யாருக்கு தேங்க்யூ நோட் எழுத போகிறீங்க? சிவா சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து கொடுக்கணுன்னா வந்து என்னோட அம்மா, ஆக்சுவலி அம்மா அப்பா 2 பேருக்கும். ஸோ அவங்க இப்போ நீங்கள் வந்து போய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஒன்றா தானே குடியிருக்காங்க. ஷேர் பண்ணிக்கலாமா? ஷேர் பண்ணிக்கலாம். சரி ராஜேஷ், நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். பட் இது முக்கியமாக நான் ஒருத்தருக்கு சொல்ல வேண்டியதுன்னா இந்த லைனில் எனக்கு இது பண்ணது தவமணிக்கு சொன்ன அனுப்பலாம் அப்படின்னு. நைஸ், அருமை. நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என் மனசில் வந்து நானும் கொஞ்சம் லைட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த விஷயங்களை பேசுனதில். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாரம் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸை பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் யார் பார்க்கலாம். இது ஜாலிலோ ஜிம்கானா.